இந்த வீடியோவில் நம்ம ஹோஸ்ட் ஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து விண்டோஸ் 10ல் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், விண்டோஸ் 10ல் லோக்கல் டிஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய் இதில் இந்த இடத்துல நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் வந்து விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து சிஸ்டம் 32 அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் 32ன்னு இருக்குது. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ இதில் வந்து சிஸ்டம் 32ல் போய்ட்டு டிரைவர் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த இருக்குது டிரைவருங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது ஹோஸ்ட் ஃபைல். இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணலாம். இந்த ஃபைலை எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, இதை வந்து நீங்கள் முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு டெஸ்க்டாப்பில் பத்திரமா வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைலை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நோட் பேடுங்கிற அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஓகே கொடுத்த பிறகு இப்படி வரும். இதுக்கு பிறகு இதில் நீங்கள் தேவையான உங்களோட எடிட்டிங்லாம் செஞ்சுட்டு, இல்லை தேவையான ஃபைல் எடிட் பண்ணணும் அப்படின்னு எடிட் பண்ண பிறகு இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை காப்பி பண்ணதும் நீங்கள் வந்து நம்மளோட இந்த விண்டோஸ் ஹோஸ்ட் ஃபைல் இருந்த இடம் இருக்குது இல்லைங்களா, லோக்கல் டிஸ்கில் விண்டோஸில் சிஸ்டம் 32ல் டிரைவர்ஸ்க்கு ஃபோல்டர் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது இதில். அதுக்கு பிறகு நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி, ரீப்ளேஸ் அந்த ஃபைல் அப்படின்னு கேட்கும். திரும்ப இந்த ஃபைலை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு அது வந்துடும். அவ்வளோ தாங்க, நீங்கள் இந்த ஹோஸ்ட் ஃபைலில் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம்.